Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப ஈஸியா குயிக்கா முடிக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படினா பல மணி நேரமா இழுத்து போட்டு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ஒரு சில மணி நேரத்துல சட்டுப்புட்டு நம்ம முடிச்சிட்டு போயிரலாங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல பாத்திரம் கழுவுற லிக்விட் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ற இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை நம்ம டைரக்ட்டா வாங்குனதுமே அப்படியே யூஸ் பண்ண கூடாதுங்க. இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படினா நம்ம யூஸ் பண்ணும்போது அது கையில குத்தாது. அதே மாதிரி சீக்கிரமா பிரிஞ்சு வராம இருக்கும். இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வாங்குனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. இப்போ இத நல்ல ஸ்டவ்ல வச்சு மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கத்தியை வச்சு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. சோ இந்த மாதிரி பண்றதுனால இதில இருந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா சின்ன பீசஸா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் தான் நமக்கு கையில பாத்திரம் கழுவுறப்போ குத்தும். சோ இந்த மாதிரி பண்றப்போ அதெல்லாம் கைகளை நமக்கு குத்தாம சேஃபா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். சீக்கிரமா பிரிஞ்சு வராம இருக்கும். இப்போ நான் இத உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்றேன் பாருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா வருது இல்லையா? சோ இதெல்லாம் தான் நம்ம கையில குத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா ரொம்ப சேஃபா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு மண்சட்டி பாத்திரம் எடுத்துர்க்கேன். ஒரு சின்ன பாத்திரமா தான் நான் எடுத்துர்க்கேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி இல்ல அப்படினா நீங்க பெருசா கூட பார்த்து எடுத்துக்கலாம். ஒரு டவலை நல்லா ஈரப்படுத்தி எடுத்துக்கோங்க. நல்ல சாஃப்ட்டான டவலா இருக்கணும். அத நல்லா ஈரப்படுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம வாங்குற இஞ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சாலுமே ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி ஆயிடுது. வாங்குறப்போ இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் நாளாக இருக்க மாட்டேங்குது. சோ இந்த மாதிரி பண்ணி பாருங்க. ஒரு மாசம் கழிச்சு நீங்க எடுத்து பார்த்தாலும் நல்ல ஃப்ரெஷ்ஷா நல்ல புதுசு போல இருக்கும். அதில இருந்து இடிச்சு எடுக்கறப்போ நல்ல சாறு வரும். இந்த மாதிரி ஈரமான டவல்ல இந்த மாதிரி உள்ள வச்சிட்டு நல்லா மடிச்சிட்டு இந்த மாதிரி மண் சட்டியில வச்சிட்டீங்க அப்படினா ரொம்ப நாளைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இத நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் அப்படிங்கற அவசியமே இல்ல. வெளியில வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ் இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்க வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த டவல்ல டெய்லி லைட்டா தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டா போதுமானதுதான். சோ இந்த மாதிரி வச்சு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இஞ்சி ஒரு மாசம் வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்துலலாம் நம்ம ஏதாவது ஒரு பொருள் வெச்சோம் அப்படினா அதுக்கு ஏத்த மூடி நம்ம கிட்ட இருக்காது. பெரிய மூடியா பார்த்து மூடிடுவோம். அப்படி இல்லனா அப்படியே கூட நம்ம சம்டைம்ஸ் மறந்து போய் திறந்து போட்டுருவோம். சோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பலூன் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன கிண்ணங்களுக்கு உங்ககிட்ட மூடி இல்ல அப்படினா இந்த பலூனுடைய இந்த மேல் பகுதியை இந்த மாதிரி நம்ம மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி பாருங்க. நல்ல டைட்டா ஃபிட்டா க்ளோஸ் ஆயிடும். நம்ம வைக்கிற எந்த ஒரு பொருளும் கீழ சிந்தவே சிந்தாது. சோ இதுக்காக நம்ம சின்ன மூடியெல்லாம் வாங்கணும் அப்படிங்கற அவசியமும் இல்ல. அதே மாதிரி மூடி இல்லையே அப்படிங்கற கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு பலூனை வச்சு நம்ம மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிண்ணத்துல கொஞ்சமா பாதாம் போட்டுர்க்கேன். இப்போ இதே மாதிரி நம்ம மூடி பார்க்கலாம் பாருங்க. இந்த பலூனை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க திருப்பி பாருங்க. நம்ம வைக்கிற பொருள் கொஞ்சம் கூட கீழ சேர்ந்தவே சேர்ந்தாது. இது பார்க்கிறதுக்கு டப்பர் வேர் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி கூட நீங்க வச்சு ஹேண்ட் பேக்லலாம் கூட ஏதாவது பொருள் நீங்க எடுத்துட்டு போகலாம். ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பருப்பெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே வண்டு புழு பூச்சி எல்லாம் வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த பருப்பா இருந்தாலும் இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் பாசி பருப்பு தான் எடுத்துர்க்கேன். நம்ம வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி தவால போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம் டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு வாசனை வரும். அதே மாதிரி அதோட கலர் பாத்தீங்கன்னா லைட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சூடா இருக்கும்போதே நம்ம பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ண கூடாது. அது வேர்த்து விட்டா மாதிரி ஆயிடும். தண்ணி விட்டா மாதிரி ஆயிடும். சோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே பாக்ஸ்ல போட்டாச்சு. இப்போ இது கூடவே ஒரு 2 பிரிஞ்சி இலையும் பூண்டுடைய அந்த நடு காம்பு இருக்கும் இல்லையா? சோ அதையும் போட்டுட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா டைட்டா வச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படினா எவ்வளவு நாள் ஆனாலும் இதல வண்டு புழு பூச்சி எதுமே வரவே வராது. எந்த பருப்பா இருந்தாலும் இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
டாய்லெட்டில் நம்ம ஃப்ளஷ் பண்ணுற அந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய கரைகள் படிஞ்சிருக்கும். இதனால் கூட பார்த்திங்கன்னா அதில் குட்டி குட்டியாக புழு பூச்சி எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஜெர்ம்ஸ் வந்து இதனால தான் அதிகமாக பரவுது. அதனால் கூட நம்மளுடைய டாய்லெட்டில் ஒரு பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அந்த டேங்க்கில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தூவி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே வாசனைக்காக ஃபினாயில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதையும் வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா தெளித்து விட்டுக்கலாம். இந்த கல் உப்பு சேர்க்கறதுனால இதில் படிஞ்சிருக்கிற அழுக்குகள் எல்லாமே கரைஞ்சி வர ஆரம்பிச்சிரும். நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். நம்ம கொஞ்ச நேரம் கழித்து ஃப்ளஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ண அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். அதனால் கூட நம்மளோட டாய்லெட் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். வாசனைக்காக தான் நம்ம இதில் ஃபினால் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைனா நீங்கள் டெட்டால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்திருக்கேன். எப்போவுமே நம்ம வந்து மாவு வந்து ஜலிக்கும் போது நம்ம எவ்வளோ பெரிய பாத்திரமாக பார்த்து எடுத்தாலும் கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிந்திரும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வேலையாக எடுத்து செய்வோம். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸில் கொஞ்சமாக மாவை எடுத்துகிட்டு இந்த ஜல்லடையில் வச்சுட்டு அப்படியே திருப்பி போட்டுவிட்டு இந்த மாதிரி நீங்கள் சலிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம சலித்து எடுத்துடலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கீழெல்லாம் சிந்தவே சிந்தாது. நம்ம ஒரு வேலை செய்ய போய் இன்னொரு வேலை ஆகாமல் சீக்கிரமாக நம்மளுடைய வேலைகளை முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறப்போ மாவு கொஞ்சம் கூட கீழெல்லாம் சிந்தவே சிந்தாது. அந்த பாத்திரத்துக்குள்ளேயே தான் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் நம்மளுடைய குழந்தைங்களுடைய டிஷர்ட்ஸ்லாம் வந்து ஏதாவது வேஸ்ட்டாக போயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டிஷர்ட் பார்த்து எடுத்துக்கோங்க. அதோடைய மேல் பகுதியை இந்த மாதிரி புடவைக்கு மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு ஒரு ஹேர் பேண்டை இந்த மாதிரி மேலால் போட்டு விட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பூ டிசைன் மாதிரி இருக்கும். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிக்சிக்கு கவர் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஷர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு நல்ல டிசைனாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுக்காக நம்ம தனியாக கவர்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற டிஷர்ட்டை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹேர் பேண்ட் இருந்தாலே போதுமானது தான். மிக்சியை நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்படியே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய டஸ்ட்டு படிஞ்சிரும். வீட்டில் வேஸ்ட்டாக போகக்கூடிய டிஷர்ட்ஸை இந்த மாதிரி கவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, மிக்சியில் இருக்கிற அந்த ஒயரை நம்ம அப்படியே போட்டு வச்சுருவோம். அதனால் கூட சம்டைம்ஸ் வந்து ஒயர்லாம் வந்து டேமேஜ் ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறமா இந்த ஒயரை இந்த ஹேர் பேண்டுக்குள்ளே நுழைச்சி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்போ ஒரே இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அடைச்சா மாதிரி இருக்காது, அங்கே இங்கேன்னு போட்டு வச்சா மாதிரி இருக்காது. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மிக்சியோடைய பாட்டம் சைடில் 4 கார்னர்லேயுமே ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கவுண்டர் டாப்லேயே அப்படியே ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும். நம்மளால் எந்த பக்கமும் மூவ் பண்ண முடியாது. சட்டுன்னு நம்ம வந்து அந்த மிக்சியை தூக்கிட்டு துடைக்கணும் அப்படின்னாலும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்கிற ஒரு பிளேட் எடுத்து அதுக்கு மேலே மிக்சியை இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த சைடு வேணுனாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மிக்சியை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பும் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணுனாலும் சட்டு நம்ம தூக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போலாம் உங்ககிட்ட இருந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை ஏதாவது டிப்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.